மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 11, 2024 சனிக்கிழமை. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு டிஎன்பிசி நியூஸ் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பிடிஎஃப், நியூஸ் பேப்பர் பிடிஎஃப் எல்லாம் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் இருக்கும், நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்துருக்கீங்க, 10ஆம் தேர்ச்சி வந்து சதவீதம் பார்த்திங்கன்னா 91.55 இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து அரியலூர் மாவட்டம் வந்து முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா. வேலூர் மாவட்டம் வந்து கடைசி இடத்துல இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இந்த ஆண்டு வந்து 10th வந்து உங்களுடைய மாவட்டம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு டீட்டெயில் எதாவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல தயாராக இருக்கணும். சரிங்களா. சென்ற ஆண்டு எப்படி இருந்துச்சு, இந்த ஆண்டு எப்படி இருக்குது, அதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரூப் 1 லெவலில் தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க இன்டர்வியூவில். அடுத்து முக்கியமானது, நேற்று நள்ளிரவு பார்த்துருப்பீங்க, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பெரிய நட்சத்திரம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. சரியாக வந்து இந்திய நேரப்படி இரவு 7:09 ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியாக 7 நிமிடங்கள் வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா வந்து தெரிவித்தது. மேலும் வந்து வெறும் கண்ணால் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோ பரவி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வழித்தட திட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வனத்துறை வந்து இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்கு. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வழித்தட ஒருங்கிணைப்பு திட்டத்துக்கான வந்து முதல் வரைவு அறிக்கை வந்து தமிழகத்து வனத்துறை வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வெளியிட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கருத்து கேட்பு கேட்குறாங்க. பொதுமக்களும் மற்றும் வனத்துறை ஆர்வலர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக யானை வழித்தட ஒருங்கிணைப்பு திட்டம் வந்து தயாரிக்கப்படுது. தமிழக அரசு வந்து பரிசீலனைக்காக சமர்ப்பிக்கப்படும். இறுதி வரைவு அறிக்கையில் மனிதன் மற்றும் வன உயிர்களுக்கிடையான மோதல்களை தவிர்க்கவும் உள்ளூர் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க, யானைகள் வழித்தட திட்ட அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்பு தானம் வந்து கடந்த 1.5 ஆண்டுகள் வந்து 1595 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுவாழ்வு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. 1595 பேர் வந்து உடல் உறுப்பு தானம் கொடுக்கல, 1595 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுவாழ்வு கிடச்சிருக்கு. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 280 பேரின் உடல் உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 1595 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு மாற்று சிகிச்சை செஞ்சு மறுவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 178 பேர் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு தானம் செஞ்சுருக்காங்க. அவர்களிடமிருந்து தானமாக பெறப்பட்ட உறுப்புகள் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர் வந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா மறுவாழ்வு பெற்றுக்கிறாங்க. நிகழாண்டு மூளைச்சாவடைந்த 102 பேரிடமிருந்து பெறப்பட்ட உறுப்பும் வந்து தானமாக அளிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காய ஏற்றுமதி பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டெய்லி பார்த்தோம்னா வெங்காய ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6 மாத காலமாக வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டிருந்தது. மத்திய அரசு தடையற்ற ஏற்றுமதிக்கான பொருட்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சேர்த்துருக்குது. ஓகேங்களா. குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையாக வந்து பார்த்திங்கன்னா டன் ஒன்றுக்கு $550 அப்படின்னு சொல்லிட்டு விலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் அல்லாது அதன் மீது வந்து பார்த்திங்கன்னா 40% ஏற்றுமதி வரியும் வந்து விதிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. இந்தியாவின் நுகர்வோர் விலைவாசியில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 39% பங்கு வந்து வகிக்குது. ஓகேங்களா. அடுத்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா 228 சிறை கைதிகள் வந்து தேர்ச்சி பெற்றுக்கிறாங்க. ஓகேங்களா. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இல்லை வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அடுத்து ஐஏஎஸ் அதிகாரி அனீஷ் சேகருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய பணியிடம் அறிவிப்பு. இவர் வந்து யார் அப்படின்னா எல்காட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்தவர். இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் தன்னுடைய வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டார். மீண்டும் வந்து எனக்கு அந்த வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணியிருந்தார். அந்த வேலை வந்து அவர் கிடச்சிருச்சு. இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா பாலிட்டி கொஸ்டின் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டு குறிப்பிட்ட காலத்துக்குள் அதை வாபஸ் பெறுவதாக தெரிவித்தால் அதனை குடியரசுத் தலைவர் வந்து பரிசீலிக்கலாம். ஓகேங்களா. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அது வாபஸ் பெறுவதற்காக தெரிவித்தால் அது வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலிக்கலாம். அவர் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் வந்து மீண்டும் வந்து அவருக்கு வந்து பணி வாய்ப்பு அளிக்கப்படும். ஓகேங்களா. இதை வந்து கூற்றாக கூட கேட்கலாம், அப்படியே சென்டென்ஸாக கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா.
அடுத்து மாலத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணுவம் வந்து முழுவதுமாக வெளியேறிச்சு. மாலத்தீவுக்கு வந்து மருத்துவ உதவி மற்றும் மனிதாபிமான சேவைக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2 ஹெலிகாப்டர்கள், ஒரு சிறிய ரக விமானம் ஆகியவற்றை வந்து கொடுத்துருந்துச்சு. இதை பராமரிக்கிற பணிக்காக வந்து பார்த்திங்கன்னா 89 ராணுவ வீரர்கள் வந்து அடங்கிய குழு வந்து அங்கே இருந்துச்சு. அவங்க எல்லோரும் வெளியேற சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த பணிகளுக்கு வந்து ராணுவ வீரர்களுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப நிபுணத்துவம் பெற்றவர்களை வந்து இந்திய அரசு வந்து அனுப்பிடுச்சு. இதன்படி கடைசியாக இருந்தவங்களும் பார்த்திங்கன்னா வெளியேறிட்டாங்க. அடுத்து ஆரவள்ளி மலைத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சுரங்க பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்கு. 4 மாநில உயர்நீதிமன்றங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆரவள்ளி மலைத்தொடரில் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் மறு உத்தரவு வரும் வரை சுரங்க பணிகளுக்கு வந்து புதிய அனுமதிகள் வழங்கக்கூடாது என்று தில்லி, ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து வியாழக்கிழமை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா குழு அமைக்க சொல்லியிருக்கு. ஆரவள்ளி மலைத்தொடரை ஒரே மாதிரியான வரையறைக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு குழுவை அமைக்க உத்தரவிடுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழுவில் யார் யார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சக செயலாளர், 4 மாநில வனத்துறை செயலாளர்கள், இந்திய வன அளவை நிறுவனம் மற்றும் மத்திய குழுவில் தலா வந்து ஒரு பிரதிநிதி ஆகியோர் இடம்பெற வேண்டும். இந்த குழு வந்து தனது அறிக்கை 2 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பின்வரும் காலங்களில் இது ஏதாவது பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா நம்ம இதை கண்டிப்பாக படித்தே ஆகணும். அடுத்து ஜனநாயக நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கர்களுடைய இவ்வாட்டிலும் வந்து இந்தியர்கள் சிறந்தவர் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி அவர் வந்து சும்மா சொல்லியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நமக்கு என்ன அப்படின்னா பொதுமக்கள் வந்து இந்தியாவில் வந்து வாக்களிப்பதற்கு 2 கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஓகேங்களா, இது முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களும் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காரு. அடுத்து இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயார் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தூதர் சொல்லியிருக்காரு. லடாக் எல்லை பகுதியில் இந்திய சீன ராணுவ வீரர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2020 மே 5 மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து இரு தரப்புகளுக்கும் இடையிலான உறவுகள் சீர்குலைந்தன. அதன்பின் இந்தியாவுக்கான சீன தூதர் பதவி வந்து பார்த்திங்கன்னா 18 மாதங்களுக்கு பிறகு வந்து இப்போ தான் நிரப்பியிருக்காங்க. அதனுடைய இந்தியாவுக்கான சீன தூதர் யாருன்னா ஷூ பெய்காங் அவர் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2020 லடாக் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நியமிக்கல. 18 மாதங்களுக்கு வச்சு பார்த்திங்கன்னா புதிய தலைவர் வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்து நரேந்திர தபோல்கர் கொலை வழக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் கொஸ்டின். இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 34 என்ன சொல்லுது அப்படின்னா கூட்டு திட்டம். ஓகேங்களா, கூட்டு சதி திட்டம் தீட்டுறது. பிரிவு 120B வந்து பார்த்திங்கன்னா சதி திட்டம் தீட்டுதல். பிரிவு 302 வந்து பார்த்திங்கன்னா கொலை, ஆயுத சட்டம், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டப்பிரிவு 16 கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கெல்லாம் பதிவு போய்விட்டு இந்த வழக்கு அதோடைய சட்டங்கள்லாம் படிச்சுக்கோங்க. டெய்லி நியூஸ் பேப்பரில் வரதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் இது பார்க்காத இருந்திருக்கலாம், மற்றதெல்லாம் படிச்சிருக்கலாம். அதனால் வந்து இது எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. நியூஸ் பேப்பரில் இருக்கிறத வந்து மார்க் பண்ணி அப்படியே படிச்சுக்கோங்க. இல்லைனா இதில் இருக்க சட்டப்பிரிவை எடுத்து நம்ம உங்களுடைய புக்கில் வந்து டிபார்ட்மெண்ட் புக்கில் வந்து மெர்ஜ் பண்ணி படித்து பாருங்கள். அடுத்து இத்தாலியின் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் நம்பர் 1 வீராங்கனையான போலந்தின் இயா ஸ்வாடெக் வந்து பார்த்திங்கன்னா 3வது சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து முக்கியமானது நெதர்லாந்தில் நடைபெற்ற தடகள போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஓட்டப்பந்தய வீராங்கனை வந்து ஜோதி எராஜி வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அந்நாட்டின் வகட் நகரில் நடைபெற்ற ஹேரி ஹல்டிங் விளையாட்டுப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதி 12.87 வினாடிகளில் வந்து பந்தய இலக்கை எட்டி முதலிடம் பிடிச்சிருக்காங்க. உலக தரவரிசையில் தற்போது 26வது இடத்துல இருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் நிலையில் வந்து இருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து ஒலிம்பிக் போட்டிக்கான பாரிஸ் செல்லும் இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வந்து பார்த்திங்கன்னா முறையாக செயல்படுத்தப்படும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவர் PT உஷா தெரிவிச்சிருக்காங்க. இதை படிச்சுக்கோங்க. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் வந்து PT உஷா. ஓகேங்களா, தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இன்னொரு ஞாபகப்படுத்துகிறேன். போலந்தில் நடைபெறும் சூப்பர் பெட், ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் பிரிவு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிரக்யானந்தா வந்து 3வது இடத்துலையும், அர்ஜுன் எரிக்கை 6வது இடமும் வந்து குகேஷ் வந்து 8ஆம் இடமும் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல்கள் புரதச்சத்து பொடிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ICMR வந்து அறிவுறுத்திருக்கு. உடல்நிலை வறட்சி புரதச்சத்து பொடிகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும், உப்பு அதிகம் சேர்ப்பதை கட்டுப்படுத்தவும், சர்க்கரை மற்றும் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைக்கவும் இந்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR வந்து அறிவுறுத்தியிருக்கு. அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தொற்றானவைகளை தடுப்பதற்கும் இந்தியர்களுக்கான திருத்தப்பட்ட உணவு வழிகாட்டுதலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 17 வழிகாட்டுதல்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரோட்டீன் பவுடர் உடம்பு ஏறணும்னு சொல்லிட்டு இந்த ஜிம்மில் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோட்டீன் பவுடர், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
அதிக அளவு புரதச்சத்து பொடிகள் நீண்ட காலம் சாப்பிடுவது அல்லது அதிக புரதம் செறிவை எடுத்துக்கொள்வது இரும்புத்தாது இழப்பு மற்றும் சிறுநீரக பாதிப்பு போன்ற ஆபத்துகளுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கரையானது மொத்த ஆற்றல் உட்கொள்ளும் பார்த்திங்கன்னா 5% குறைவாக இருக்க வேண்டும் என்றும், சீரான உணவு தானியங்கள் மற்றும் திணைகளில் வந்து 45%க்கும் மிகாமல் கலோரியும், பருப்பு வகை பீன்ஸ் மற்றும் இறைச்சியிலிருந்து 15% வரை கலோரிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவில் மொத்த நோய் அபாயத்தில் 56.4% வந்து ஆரோக்கியமற்ற உணவுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, முக்கியமானது படிச்சுக்கோங்க. அடுத்து ரஷ்ய பிரதமரமாக பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து மிஷிஸ்டின், ஓகேங்களா, அவர் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ரஷ்யாவின் பிரதமராக மிகையில் மிஷிஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா அதிபர் விளாடிமிர் புதின் வந்து மீண்டும் நியமிச்சிருக்கார். ஓகேங்களா, கடந்த ரீசெண்டாக வந்து அதிபர் தேர்வில் வந்து விளாடிமிர் புதின் வந்து வெற்றி பெற்றார். அவர் வந்து பிரதமரை வந்து அறிவிச்சிருக்கார். அடுத்து இது நம்ம பார்த்தது தான். நிலவில் ஆய்வு செய்வதற்காக சீனாவால் மே 3 செலுத்தப்பட்ட சாங்கே 6 விண்கலத்துடன் அனுப்பப்பட்ட பாகிஸ்தானின் ஐக்யூப் கமர் அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா முதல் படங்களை அனுப்ப தொடங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு செயற்கைக்கோள் தான் பாகிஸ்தானின் முதல் ஆய்வு செயற்கைக்கோள். ஓகேங்களா, பாகிஸ்தானுடைய முதல் வந்து நிலவை ஆய்வு பண்ணுறதுக்கான செயற்கைக்கோள் அதுதான். ஓகேங்களா. அடுத்து இந்த பேஜில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட், நீங்கள் படித்து தான் ஆகணும். 115 நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்கு. கடந்த 2023-24 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து 115 நாடுகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஏற்றுமதி வளர்ச்சி வந்து கண்டிருக்குது. கடந்த 2023-24 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து 238 நாடுகளுக்கு வந்து சரக்கு மற்றும் சேவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. அவற்றில் 115 நாடுகள் ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த 115 நாடுகளும் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 46.5% பங்குகளை வந்து வகிக்குது. ஓகேங்களா. அத்துடன் உலகின் முன்னணி சரக்கு ஏற்றுமதி நாடுகள் தரவரிசையில் இந்தியா வந்து 19வது இடத்துலேருந்து 17வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்குது. முக்கியமான கொஸ்டின். அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் வந்து $3,560 கோடி மதிப்பிலான சரக்கு மற்றும் சேவைகளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து முதலிடம் வகிக்குது. ஓகேங்களா. இந்தியாவோட சரக்குகளை வந்து வாங்குறதுல முதலிடம் வகிக்கும் நாடு அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம். ஓகேங்களா. 2023-24 நிதியாண்டில் இந்தியா ஏற்றுமதி வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும் முதல் காமன்வெல்த்தில் உள்ள 5 நாடுகள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், உக்ரைனு, அர்மீனியா, தஜிஸ்தான் ஆகிய நாடுகள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓசினியாவி பிராந்தியத்தில் இருக்கும் இந்தியாவின் ஏற்றுமதியை வந்து முக்கிய பங்கு வகிக்கும் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, திமோர் லெஸ்டே, சமோவா, வனுவாட்டா, சாலுமன் தீவுகள் ஆகியவை திகழ்கிறது. ஐரோப்பாவில் 2023-24 ஆண்டுக்கான இந்திய ஏற்றுமதி வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன், ருமேனியா, அல்பேனியா, நெதர்லாந்து, கிரீஸ் ஆகிய நாடுகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா. சரக்குகள் பிரிவில் 2023-24 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 17 துறைகளை சார்ந்த பொருட்கள் வந்து ஏற்றுமதி வளர்ச்சியை வந்து பதிவு செய்துள்ளது. முக்கியமானது. ஓகேங்களா. சரக்குகள் பிரிவில் 17 துறைகளை சேர்ந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி வந்து அதிகரிக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறைகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த சரக்கு ஏற்றுமதியில் வந்து 48.4% பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா. எனினும் கடந்த நிதியாண்டில் பெட்ரோலிய பொருட்களுடைய ஏற்றுமதி வந்து சரிஞ்சிருக்கு. அதேமாதிரி ஆபரணங்களுடைய ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சிருக்கு. கடந்த 2023-24 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 124 நாடுகளிலிருந்து இந்தியாவின் இறக்குமதி வந்து குறைந்துள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா இறக்குமதி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 124 நாடுகள்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது முக்கியமானது. இந்தியாவோட இறக்குமதி வந்து பார்த்திங்கன்னா 124 நாடுகளில் வந்து குறைந்திருக்குது. இந்தியாவோட ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா 115 நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அத்துடன் உலகின் முன்னணி சரக்கு ஏற்றுமதி நாடுகள் வந்து 19ஆம் இடத்துலேருந்து 17ஆம் இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட சரக்குகளை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடுகள் வந்து ஐக்கிய அரபு அமீரகம் வந்து முதலிடத்தில் இருக்குது. அடுத்து முக்கியமானது உதகையில் வந்து அரசு தாவரவியல் பூங்காவில் வந்து 126வது மலர் கண்காட்சி வந்து வெள்ளிக்கிழமை தொடங்க இருக்கிறது. இதில் வந்து 1,00,000 கோடி மலர்களாக வந்து டிஸ்னி பெல்ஸ் வடிவம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. இது வந்து நீங்கள் படத்தில் பார்த்த மாதிரி டிஸ்னியில் அந்த 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 பிக்சரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூவால் வந்து அலங்கரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று தமிழின் பெருமை வந்து யார் சொன்னா அப்படின்னா பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. முக்கியமானது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டோம். இதில் வந்து இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியாவோட ஏற்றுமதி, அது வந்து எக்கனாமிக்ஸில் கேட்குற கேள்வி. ஏன்னா எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்த கொஞ்சம் நாளில் வந்து அந்த மாதிரி கொஸ்டின் எதுவும் பெருசாக வந்ததில்லை. இன்றைக்கி டீட்டெயில்டாக நிறையா வந்திருக்கு. அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.